உலகெங்கும் பரவியிருக்கிற நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை பற்றி சிறிது காலமாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நல்ல வரவேற்பை அளித்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுக்கு எப்படியெல்லாம் தடைகள் வருகின்றன, அந்த தடைகளிலே இருந்து நாம் மீண்டு வெளிவருவது எப்படி, வெற்றிடத்தை எப்படி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளால் நிரப்பிக்கொள்ளலாம், எதிர்மறை சக்திகளை விரட்டிவிட்டு எப்படி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளால் அந்த இடத்தை நிரப்பலாம் என்பதையெல்லாம் கூட நாம் கண்டிருக்கிறோம், இன்னும் காண இருக்கிறோம். மனிதனை பொறுத்தளவில் அவனுக்கு நூற்றுக்கணக்கான விருப்பங்கள் ஏற்படுகின்றன. வாழ்க்கையில் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும், அடைய வேண்டும், உயர வேண்டும், முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர்களுக்கு பல விருப்பங்கள் இருக்கின்றன, தனிப்பட்ட அபிலாஷைகள் இருக்கின்றன, தேவைகள் இருக்கின்றன. ஒரு மனிதனுக்கு 100 விருப்பங்கள் இருக்குமேயானால் அவற்றிலே 10 தான் எண்ணிக்கை, 10 தான் அழுத்தமாக இருக்குமா, மற்றவையெல்லாம் வருமாம் போகுமா. ஆனால் அந்த 10 மட்டும் திரும்ப திரும்ப சுழலுவான். நாம் பட்டியலிட்டு பார்த்தால் தெரியும். ஆனால் அவற்றை 4-5 செயல்படுத்த வேண்டும் என்று தோன்றுமா, எப்படியாவது என்று அது வேகம் வருமா. ஆனால் ஒன்றிற்குத்தான் நாம் மிகவும் அதை செயல்படுத்துவதற்கு அழுத்தம் கொடுப்போமா. அந்த ஒன்று தான் அதிலே ஜெயிக்குமா. அதுதான் முழு உருப்பெறுகிறது. எனவே 100 விருப்பங்கள் தோன்றுகின்றன, 10 விருப்பங்கள் தான் அதிலே அழுத்தமாக இருக்கின்றன, அதிலே 5 தான் உயிர் பெறுகின்றன, 1 தான் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஏன் இப்படி? ஏன் எல்லாவற்றையும் செயல்படுத்தக்கூடாதா? ஏன் 10ஐயும் சாதித்து காட்டக்கூடாதா? அதற்கு முக்கியமான காரணம் நாம் காட்டுகிற தயக்கங்கள் தான். ஒவ்வொரு நிலையிலேயும் நமக்கு ஏதோ இனம் புரியாத தயக்கம் ஏற்படுகிறது. அதனாலே நாம் அதை செயல்படுத்த தவறிவிடுகிறோம். ஒரு சிறு இடைஞ்சல் வந்தால் கூட சரி என்று அதை விட்டுவிடுகிறோம். ஒரு செயலிலே இறங்க வேண்டுமானால் முதலிலே தயக்கத்தை விட்டொழிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ரொம்ப நாளைக்கு முன்னாடி, பல வருடங்களுக்கு முன்பாக இதயம்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்திலே காலஞ்சென்ற முரளி அவர்கள் தான் ஹீரோ. ஹீரா என்பவர் தான் அதில் கதாநாயகி. அவர் கதாநாயகியை காதலிப்பார் ஒருதலை பட்சமாக. ஆனால் பல சந்தர்ப்பங்கள் வந்தும் இனம் புரியாத தயக்கம் காரணமாக அதை வெளிப்படுத்தவே மாட்டார். படம் முழுக்க இப்படியே ஓடும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு கட்டத்தில் பார்க்கிற நேயர்கள், சார் சொல்லி தொலைங்க சார் என்று ஹீரோ மீது உரிமையோடு கோபித்து கொள்ளுகிற அளவிற்கு அவர் பொறுமை காட்டுவார். சொல்லவே மாட்டார். நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து கூட இனம் புரியாத தயக்கத்தை காட்டுவார். அந்த படத்தை மிக அழகாக முரளி நடித்து கொடுத்திருந்தார். எப்படியெல்லாம் ஒரு மனிதன் தன்னுடைய இதயத்து விருப்பங்களை, காதலை சொல்ல தபிப்பான், அதுக்கு எவ்வளவு காலகட்டம் எடுத்துக்கொள்வான், அது எப்படி கைகூடாமல் போய்விடும் அல்லது பின்னாலே கைகூடும் என்பதையெல்லாம் மிக அழகாக அந்த படத்திலே சொல்லியிருப்பார்கள். இப்படித்தான் பல பேர் இதயத்தினுடைய முரளிகளாக இருக்கிறார்கள். ஒரு தயக்கம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு முகாந்திரம் இருக்க வேண்டும், காரணம் இருக்கு. என்ன தயக்கம்? எதற்காக நாம் யோசிக்கிறோம்? எதற்காக நாம் அணுக மறுக்கிறோம்? எதற்காக நாம் கேட்க மாட்டேன் என்கிறோம்? எதற்காக நாம் அடுத்த கட்டத்திலே காலடி எடுத்து வைக்க மாட்டேன் என்கிறோம்? இனம் புரியாத தயக்கம் என்று அதை விட்டு விடுவதா? அப்படியானால் எப்படி அந்த காரியத்தை சாதித்துக் கொள்வது? எப்படி அதில் இறங்குவது? எப்படி அதில் முனைப்பாக இருப்பது? கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் அந்த தயக்கத்திற்கான காரணங்கள் நமக்கே மெல்ல புரிய வரும். யாரிடத்திலும் எதற்காகவும் போய் நிற்கக்கூடாது என்கிற கொள்கை உடையவர்கள் யாரையும் எதற்கும் அணுக மாட்டார்கள், எந்த உதவியும் கேட்க மாட்டார்கள். இவனிடத்தில் எதற்காக போய் நிற்பது
என்கிற ஆணவம் உடையவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஆணவமும் நமக்கு உதவ போவதில்லை. நாம் தனி மனிதர்கள் இல்லை, நாம் தீவு மனிதர்கள் இல்லை. நாம் கூட்டமாக மனிதனை பற்றி சொல்கிற பொழுது இஸ் எ சோஷியல் அனிமல் என்று சொல்வார்கள். அவன் ஒரு சமூக பிராணி. அவன் தனியாக வாழ்வதில்லை. எப்படி யானை சிங்கங்கள் எல்லாம் கூட்டமாக வாழ்கின்றனவோ, புலி மட்டும் தனியாக வாழும். ஆனால் சிங்க கூட்டங்கள் அப்படி இல்லை, யானை கூட்டங்கள் அப்படி இல்லை. எனவே சமூக விலங்கினமான மனிதன் மற்றவர்களை சார்ந்து இருக்கிறான். எனவே அவனிடத்தில் இருக்கிற தயக்கங்களை விட்டொழித்து மற்றவர்களை நமக்கு ஆக வேண்டிய காரியங்களுக்காக அணுகுவதிலே தவறில்லை. தயக்கங்களை விட்டொழித்து தூக்கி எறிந்து முயற்சி மேற்கொள்வதிலே தவறில்லை. ஒரு முறை நான் ரயிலிலே பயணித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு கீழ் பர்த் ஒதுக்கப்பட்டிருந்தது. நடு பர்த்தையும் மேல் பர்த்தையும் பெற்றிருந்த ஒரு தம்பதி அந்த மேல் பர்த்திலே நடு பர்த்திலே கூட ஏறி படுப்பதற்கு அவருக்கு ஏதோ கால் வலியோ அல்லது என்ன பிரச்சனையோ தெரியவில்லை. கணவனும் மனைவியும் பர்த்தை மடிப்பதற்கு முன்பாக குசு என்று ஏதோ பேசிக்கொள்கிறார்கள். எனக்கு அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பது புரிகிறது. இவரிடத்திலே அந்த லோயர் பர்த்தை கேட்டு வாங்கிவிட வேண்டும் என்பதுதான் அந்த தம்பதியினுடைய நோக்கம். மனைவி சொல்லுகிறார்கள், நீங்கள் அவரை கேளுங்கள் என்று. அவர் சொல்லுகிறார், நான் கேட்க மாட்டேன், நீயே கேளு என்று சொல்லுகிறார். லேசுவாசாக பேசி கொள்கிறார்கள். எனக்கு ஏதோ தெரியாத மாதிரி நானும் அதை காண்பித்து கொள்ளவில்லை. அவர்கள் அணுகுகிற வரைக்கும் நானாக வலியை வந்து அதை தருவதில்லை என்பதிலே நான் தெளிவாக கேட்கட்டும், அதன் பிறகு நான் கொடுக்கிறேன். மேல் பர்த்தில் ஏறி படுப்பது எனக்கு ஒன்றும் சிரமமான விஷயம் அல்ல. எனவே நான் அதற்கு தயாராக இருந்தேன். ஆனால் சாமானியத்தில் அவர்கள் என்னை அணுகவில்லை. ஏதோ பெரிய மாநாடு நடத்துவதைப் போல அப்படி ஒரு விவாதம் நடத்தி கடைசியாக மனைவி கேட்பதற்கு முன்வந்தார். அந்த அணுகுமுறை எனக்கு அது கேட்ட விதம் எனக்கு அவ்வளவாக உடன்பாடு இல்லை. இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு மனிதன் நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய உதவிதானே என்று உடனே நான் அந்த பர்த்தை விட்டு கொடுத்தேன். அது பெரிய வரலாறு அல்ல. இருந்தாலும் எப்படி ஒரு பர்த்தை கேட்பதற்கு கூட ஒரு தம்பதி இவ்வளவு தயங்குகிறார்களே என்று நான் யோசித்தேன். ரொம்ப ஆச்சரியப்படுவீர்கள். ஒரு மிகப்பெரிய புகழ்மிக்க ஒரு பேராசிரியர், அவருக்கு ஒரு நீதியரசரோடு நட்பு இருந்தது. பேராசிரியருக்கு மகன், நீதியரசருக்கு மகள். நீதியரசருக்கு அந்த பெண்ணை மருமகளாக அடைய வேண்டும் என்று விருப்பம். கேட்பதற்கு நல்ல முகாந்தரங்களை களங்களை அமைத்தார். நீதியரசரிடம் போய், இத்தனைக்கும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள், இவர் ஒரு சாதியைச் சேர்ந்தவர், அவர் ஒரு சாதியைச் சேர்ந்தவர். நட்பு மட்டுமல்ல, நாம் மேலும் நெருங்கிக் கொள்ள விரும்புகிறேன், நாம் சம்பந்தியாகிவிட்டார் என்ன என்பதை அவர் மிக அழகாக கேட்கப் போக, நீதியரசர் ஒரு சிறு அதிர்வை வெளிப்படுத்திவிட்டு சட்டென்று முடிவெடுத்தார். பிள்ளைகள் இருவருக்கும் பிடித்து போகுமேயானால் அது சாத்தியம், சரி என்று அவர் இறங்கினார். பேராசிரியர் நினைக்கவே இல்லை. பதில் என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு பர்த்து கேட்பதற்கு தயங்குகிற இந்த நாளிலே ஒரு பெண்ணை கொடுங்கள், உங்கள் பெண்ணை கொடுங்கள், எனக்கு மருமகளாக கொடுங்கள் என்று தயக்கமில்லாமல் கேட்ட அந்த அழகு மிக அழகு. அகிலன் அவர்கள், எழுத்தாளர் அகிலன் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தை பதிப்பித்த கணமுத்தையா அவர்களிடத்தில் இப்படி ஒரு விருப்பத்தை கொண்டிருந்தார். ஆனால் அது யோசித்தார். ஆனால் மூவா அவர்கள் அந்த இருவரையும் சம்பந்தியாக ஆக்கினார் என்பது வரலாறு. மதிவாணன் என்கிற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், அவரும் நடிகர் பிரபு அவர்களும் ஒன்றாக படித்தவர்கள், பின்னாலே சம்பந்தியாக ஆனார்கள். இதெல்லாம் பெரிய ஆச்சரியமான விஷயம். நண்பர்கள் சம்பந்திகளாக ஆவது என்றால் யாரோ ஒருவர் தயக்கத்தை விடுத்து வெளிவந்து பெண்ணை கொடு, பையனை கொடு என்று வெளிப்படையாக கேட்க வேண்டும். எவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் தயக்கத்தை வெளிப்படுத்தி, தயக்கத்தை விடுத்து, உணர்வை வெளிப்படுத்தியதனாலே அது சம்பந்தமாக முடிந்திருக்கிறது. அது பாதகமான முடிவாக இருந்தால் என்ன செய்வது? அது அவர்கள் எதுவும் அவமரியாதையாக பேசிவிட்டால் என்ன செய்வது என்றெல்லாம் பல பேர் தயங்கி நல்ல நல்ல வாய்ப்புகளையெல்லாம் கோட்டை விட்டவர்கள் இருக்கிறார்கள்.
கேட்பதிலே தயக்கம் இருந்தால் உணர்வளவிலே நின்று விடாமல் கேட்கிற பாணியிலே, குரலிலே தயக்கம் காட்டி, உடல் மொழியிலே தயக்கம் காட்டலாம். ஆனால் விஷயத்தை கேட்டு விடாமல் விட்டுவிடக்கூடாது. என்ன அப்படி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் கேட்டு விட்டாரே என்கிற வார்த்தை வந்து விடக்கூடாது. அணுகுமுறையிலே தயக்கம் காட்டுவதை போன்ற ஒரு பாவனை, பேசுகிற மொழியிலே தயக்கம் காட்டுவதை போன்ற பாவனை, ஆனால் உள்ளத்துக்குள்ளே மிக தெளிவாக இவரை கேட்டு விடுவது, எப்படி இருந்தாலும் அந்த பதிலை வாங்கி விடுவது என்று ஒரு அபவாதத்திற்கு உள்ளாகாமல் நாம் அணுகுவேயானால் இது நிச்சயம் முடியக்கூடிய காரியம்தான், இது சாத்தியம்தான், இது நல்லபடியாக முடியும், மறுத்தால் என்ன பெரிய மரியாதை கெட்டுவிடப் போகிறது என்று தயக்கங்களை தூக்கி எறிந்துவிட்டு ஆக்கப்பூர்வமான உணர்வோடு ஒன்றை அணுகினால் நிறைய காரியங்கள், எண்ணற்ற காரியங்கள், நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். ஒரு மிகப்பெரிய நிலப்பகுதியை சாதாரண விலைக்கு கேட்டு வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஒரு தொழில் முறையிலே பேரம் செய்து மிக சாதாரணமான விலைக்கு ஒரு பொருளை வாங்கியவர்களெல்லாம் இருக்கிறார்கள். தயக்கத்தை விட்டொழித்தால் நாம் நிறைய சாதிக்கலாம். ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு தயக்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு அணுகுவோம். நினைக்க முடியாத சாதனைகளை எல்லாம் சாதிப்போம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.